Smoking causes cancer, smoking kills. ஸோ எதனால ஸ்மோக்குக்கு இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ண நுரையீரல் வந்து பாதிப்படையுது. குழந்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்பெர்ம் கவுண்ட்லேயே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குது. ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கிங் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். Ethnic Healthcare. Ethnic Healthcare. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு என்ன தான் தேட்டரில் அட்வர்டைஸ் பண்ணாலும் அதில் வரக்கூடிய இன்டர்வல்லே போய் ஸ்மோக் பண்ணிட்டு வரவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எதனால் ஸ்மோக்குக்கு இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மோக் பண்ணும்போது செரட்டோனின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன் வந்து பிரெயின்லேருந்து சுரக்குது. அது வந்து ஒரு 2 hours மட்டும்தான் நீடிக்குது. திருப்பி குறையும் போது மறுபடியும் ஸ்மோக் பண்ணால் தான் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ண நுரையீரல் வந்து பாதிப்படையுது. இந்த நுரையீரல் மட்டும் பாதிப்படைஞ்சு கேன்சர் வர்றது இதெல்லாம் ஒரு சைடு இருக்கா. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்பெர்ம் கவுண்ட்லேயே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குது. ஸோ எசோஸ்பெர்மியா, ஒலிகோஸ்பெர்மியா இந்த மாதிரியான விந்தணுக்கள் குறையிறதுக்கு இந்த ஸ்மோக் பண்ணுறதும் வந்து ஒரு காரணமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வரக்கூடிய தம்பதியர்களில் வந்து பெண்களுக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர், இப்போ தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெர்ம் கொண்டு சுத்தமாக இல்லாமல் டோனா ஸ்பெர்ம் போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுகக்கூடிய ஒரு நிலையில் கூட சொல்லுவாங்க. என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, இன்னும் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்காரு, எப்படி டெய்லி ஒரு 10-12 ஸ்மோக்காக பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட நான் சொல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமாக, அதுவும் ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விந்தணுக்குள்ள வந்து பரிசோதனை பண்ணும்போது ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி, அந்த நீந்தும் தன்மை, அந்த விரைவாக நீந்தும் தன்மைன்னு ஒன்று இருக்கு, அதோட கவுண்ட்டும் சரி, அந்த உருவ அமைப்புல தலை, உடம்பு, வால் பகுதி இதெல்லாம் ப்ராப்பரா இருந்தால் தான் பிறக்கக்கூடிய குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கிங் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து இன்னதான் இந்த நவீன ரீதியாக நமக்கு வந்து சொல்லப்பட்டு ப்ரூவ் பண்ணா கூட இதை பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சித்தர்கள் தன்னோட பாடல்கள்லையுமே வந்து இதனால் இந்திரிய நஷ்டம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாடலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் புகையும். ஸோ இப்போ பொதுவாக வந்து கண் பார்வை வந்து ஒரு மாதிரி புகைஞ்சு காணப்படும். நம்மளோட விஷன் வந்து கிளியராக இல்லாமல் நாளடைவில் அவங்களுக்கு வந்து நர்வ் வந்து ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகிறதுனால கண் புகைஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண் புகையும், நெஞ்சு உலரும், கை கால் அசந்து விடும். ஸோ நெஞ்சு உலரும் அப்படின்னா பொதுவாகவே இந்த புகையிலையுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோற்பாக இருக்கும்போது அங்கே பிளட் சப்ளை கம்மியாகும் போது அங்கே ஒரு வறட்சி ஏற்படும், டீஹைட்ரேஷன் ஏற்படும் அப்படிங்கிறதான் நெஞ்சு உலரும். கை கால் அசந்து விடும் அப்படின்னா அவங்க என்னதான் நல்லா தூங்கி எழுந்திருச்சு சத்துள்ளதாக சாப்பிட்றாங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் அசதியாகவே ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அதே போல் வெண்புகையால் மேனி வாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு உடம்பு மேனியை வந்து ஒரு பூ மாதிரி சித்தர்கள் வந்து வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பூ வந்து எப்படி வந்து நம்ம நெருப்பு முன்னாடி அல்லது சூரிய வெப்பத்து முன்னாடி ஒரு மாதிரி வாடி போகுதோ, அந்த மாதிரி நம்மளோட மேனி உடல் வந்து பார்த்திங்கன்னா வாடி போகும். மெல்ல மெல்ல ஈரல் கருகி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜென்ரலி பிங்கிஷாக இருக்கக்கூடியது அப்படியே கருப்பு மாதிரி, அப்போ கருத்து போயிடுது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்மளோட வந்து ஒரு ஒப்புமைப்படுத்த முடியுது. அதே போல் இந்திரிய நஷ்டமாம் புகையிலையின் பண்பு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திரிய நஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்திரியம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கான விந்தணுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நஷ்டமாம் அப்படின்னா பொதுவாக இந்த ஸ்மோக் பண்ண அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதெல்லாம் வந்து குறையிறது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எரெக்ஷன்லேயுமே வந்து ப்ராப்ளம் வருது. ஏன்னா ஒரு நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் அப்சர்வ் ஆனால் மட்டும்தான் அது நம்மளோட ரத்தத்தில் நைட்ரிக் ஆக்சைடு இந்த மாதிரியான விஷயம், ஹீமோக்ளோபின், அந்த ஆக்சிஜன்லாம் கேரி பண்ணிவிட்டு மற்ற ஆர்கன்ஸ்க்கு போய் அங்கே வெறுப்புத்தன்மை ஏற்படும். ஸோ ஆக்சிஜனை உள்ளே இழுக்கும் போதே அங்கேயே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது ஆக்சிஜன் மற்ற ஆர்கன்ஸ்க்கு போகாமல் அங்கே எரெக்ஷன் ஏற்படுறதில்ல. ஸோ எங்கே ரத்த ஓட்டம் போகிறதுலையும் அங்கே வெறுப்புத்தன்மை ஏற்படாது அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் வந்து ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குது. ஸோ இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ். இப்போது நமக்கு இந்த செரட்டோனின் ஹாப்பி ஹார்மோன் வேறு இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், ஜாகிங்காக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஃபுட்பாலாக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த செரட்டோனின் அப்படிங்கிற அந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து இயற்கையாக சுரக்கும் போது நீங்கள் ஸ்மோக்கிங்க்கு அடிக்கடிக்கு போய் டிபெண்ட் ஆக தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நல்ல நேச்சுரலாக இருக்கக்கூடிய இப்போ ஹனி, கருப்பட்டி இந்த மாதிரியான நேச்சுரல் ஸ்வீட்னஸ்லேயும் நம்மளோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோன்ஸ் இருக்கும். ப்ளஸ் இன்றைக்கி எல்லாமே வந்து தனிமையாக ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கோம். பட்
நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம், ரிலேட்டிவ்ஸாக, இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம அடிக்கடிக்கு மீட் பண்ணி சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது கூட உங்களுக்கு இந்த ஹாப்பி ஹார்மோன் செரோட்டோனின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரியான அதர் விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். அப்பப்போ ஸ்மோக் பண்ணணும்னு தோணுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறம் கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இதை வந்து வாயில் அடக்கிட்டு அப்பப்போ சூ பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இல்லைனா ஏலக்காய் கூட நீங்கள் அடிக்கடி சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்மோக்கிங் விடலான்னு இருக்கேன், எனக்கு இவ்வளோ நாள் வந்து நுரையெல்லாம் பாதிப்படைஞ்சிச்சு, இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வரணும்னு தெரியல, என்னோட நுரையில கிளென்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிராணாயாமம் பண்ணுங்கள். ஸோ நுரையீரல் கிளென்ஸ் ஆகும். கூடயே காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் இருக்கிறதுலே பெஸ்ட் லங் டானிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி 3 நெல்லிக்காய் அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு வடித்து காலைல குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களோட நுரையீரல் நல்லா கிளென்ஸ் ஆகி ரெஜூனேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த நுரையீரல்னால இத்தனை நாள் உண்டான பாதிப்புகள் எல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஸ்மோக் பண்ணாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி டெஃபினட்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வேற ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம், சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம் இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ படைத்தனரோ. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம், பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே.